வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி டெலிஷியஸ் கிச்சன் ரெசிபிஸ் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா அங்க இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் சக்கரவள்ளி கிழங்கு யூஸ் பண்ணி ஒரு கிறிஸ்பியான கட்லட் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ சக்கரவள்ளி கிழங்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டும் கூட. இப்போ எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் இன்னைக்கு 2 மீடியம் சைஸ் சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 2லேருந்து 4 விசில் வச்சு நீங்கள் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அதோட தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா நீங்கள் மசிச்சு விட்டுக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு நல்லா ஃபுல்லாக மசிச்சுக்கோங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவன கேரட் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா ஒரு ½ லெமனை இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு புளிப்பு டேஸ்ட்டுக்காக தான் ஆட் பண்ணுறோம், இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்ததா 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, அடுத்ததா 1 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஸோ நம்ம ஆல்ரெடி கிழங்க வேக வச்சுருக்கோம். ஸோ அதுலேயே உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்படி ட்ரையாக இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் இல்லாட்டி மைதா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மிக்ஸை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது நம்ம கட்லெட்டை டிப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போது நம்மளோட பால்ஸ் எல்லாம் உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பெரிய சைஸ்க்கு இந்த மாதிரி ஒரு பாலை நல்லா உருட்டிக்கோங்க. இப்போ அதை நல்லா இந்த மாதிரி ஒரே ஒரு ப்ரெஸ் மட்டும் பண்ணிவிட்டு சைட்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கட்லெட் மாதிரி. அவ்வளோதான். இதே மாதிரி உங்களோட எல்லா பால்ஸையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மிக்ஸில் இந்த கட்லெட்டை போட்டு நல்லா டிப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நல்லா டிப் பண்ணிவிட்டு அதை இப்போது பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா உருட்டிக்கலாம். அப்படி உங்ககிட்ட பிரெட் க்ரம்ஸ் இல்லை அப்படின்னா நார்மலாக இருக்க ப்ரெட்டை நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் நீங்கள் மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரியே உங்களோட எல்லா பால்ஸையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒவ்வொரு பால்ஸாக போட்டு பொரிச்சிடலாம். ஸோ நாம் இன்னைக்கு டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால் எல்லா பக்கமே நல்லா வேகிற மாதிரி திருப்பி திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உள்ளுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வேகும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட சக்கரவள்ளி கிழங்கு கட்லட் இப்போது ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான ரெசிபி அண்ட் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. உங்களோட குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுங்க, அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான ரெசிபியோட சந்திக்கலாம். தேங்க்யூ.